ஃப்ரெண்ட்ஸ், உடல் கஷ்டம், மன கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணுமா? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நம்ம வேளாங்கண்ணியில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை சரியாக 5 மணிக்கு நம்ம ஆரோக்கிய அம்மாவுடைய உடல் தாங்கிய திருத்தேர் பவனி நடைபெறும். இந்த பவனியில் ஏராளப்பட்ட மக்கள் பங்கெடுப்பாங்க. இந்த பவனி முடிஞ்சதுக்கப்புறம் நற்கருணை ஆராதனை விழா நடக்கும். அதில் நம்ம நற்கருணை ஆண்டவரை வச்சுட்டு 6 நிலைகளாக ஜெபிப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருத்தவங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஒரு நிலையில் உடல் நலமுற்றோர், புற்றுநோய்க்காக, அப்புறம் நெஞ்சு வலிக்காக, முழங்கால் வலிக்காக, உடல் தேவைகளுக்காக, என்னென்ன பிரச்சனைகள், கிட்னிகளில் பிரச்சனையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லி 6 நிலைகளாக ஜெபிப்பாங்க. அது மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு, இல்லை நெடுநாட்களாக பிணிகளால் இருக்கிறது, பண கஷ்டம், வீடு கட்ட முடியல, என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு நிலையிலும் ஜெபிச்சு 6 நிலைகளாக ஜெபிப்பாங்க. அந்த நற்கருணை வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் நற்கருணை ஆண்டவரை கொண்டு போய் பீடத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நல்ல பூசை நடக்கும், திருப்பலி நடக்கும். நீங்கள் குடும்பத்தோடு போங்க, நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். மனசில் உள்ள கவலைகளையும் குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி நல்லா அழுதுட்டு வாங்க. ஆரோக்கிய அம்மா உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கரெக்டாக வேளாங்கண்ணியில் இருங்க. திருத்தேர் பவனிலையும் பங்கெடுக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் நற்கருணை விழாவிலையும் பங்கெடுக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பலியிலும் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு நைட்டு தங்கிட்டு காலைல வாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். மனசில் இருக்க குறைகள் கவலைகள் எல்லாமே பறந்து போய் நீங்கள் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக உணர்வீங்க. நானும் உணர்ந்துருக்கிறோம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே போய் அந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை நடக்கிற நற்கருணை ஆராதனை விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.